வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, தேங்காய் பர்ஃபி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை 3/4 கப் எடுத்துட்டுருக்கேன். இதனுடைய அளவுகள் பார்த்துட்டிங்கன்னா 400 கிராம் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், 300 கிராம் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுறதா இருந்தால் 1 கப் தேங்காவும் 3/4 கப் சர்க்கரையும் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி கூட போட்டுக்கலாம். நெய் பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ பேன் நல்லா சூடாகிடுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போகிறோம். அதாவது நம்ம ஃப்ரை பண்ணும்போது வறுபடும்போது அந்த தேங்காவுடைய வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள். நம்ம இந்த ஸ்வீட்லாம் பண்ணும்போது பதம் பக்குவம் ரொம்ப முக்கியம். நம்ம வேலை ஆகணுன்றதுக்காக பெருசாக வச்சுட்டு செய்துட்டோன்னா பொருள் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சிம்மில் வச்சு ஸ்வீட்லாம் பண்ண கற்றுக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டால் போதும். ஆல்ரெடி சர்க்கரை போட்டிருக்கோம். சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கைவிடாத ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. நான் ஒரு 5 நிமிஷமாக கலந்துட்டுருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அந்த பதத்துக்கு வரல, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. இதனுடைய பதம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ஓரங்களில் படிஞ்சு வர மாதிரி இருக்கும். அது சரியான பக்குவம். அதே போல் தேங்காயும் நல்லா பூத்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுபோல் பார்த்துட்டிங்கன்னா நெய்யும் ரொம்ப செலவாகாது. இதுக்கு நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் இந்த ஓரங்கள் எல்லாமே சர்க்கரை கொஞ்சம் படிஞ்சிருக்கும். இது சரியான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது போல் ஒரு ட்ரேவில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே போல் சூடாக இருக்கும்போது நம்ம பீஸ் போட வேணாம், கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போடலாம். ஒரு நெய் தடவிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
அதில் இது மாதிரி சமமாக எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போடலாம். ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுது. இது போல் ஒரு கத்தியில் நெய் தடவிக்கோங்க. இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த டைப்பில் நீங்கள் ஷேப் போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போடுறேன். அதே போல் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிண்டு இதே போல், ஏன்னா நல்லா ஆறிடுத்துனா நமக்கு போட வராது. ஸோ போட்டு வச்சிட்டோன்னா நல்லா ஆறின பிறகு நம்ம பீஸா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸா எடுத்துக்கலாம். பர்ஃபி நல்லாவே ஆறிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம். அதே போல் கோடு போட்டு அது மேலேயே நம்ம எடுத்துடலாம். இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இவ்வளவும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுவையான தேங்காய் பர்ஃபி நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் கூட தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.